வணக்கம். யாம் பொன்வாசு ஸ்ரீ புற்றுமகரிஷி முத்திரை ஆராய்ச்சி மற்றும் நோய் நீக்கல் பயிற்சி மைய அறக்கட்டளை வேலூர். இந்த அறக்கட்டளையின் நோக்கமே அடுத்த சந்ததி நினைக்கும்படி வாழ். இன்றைக்கு நாம் பழகக்கூடிய, செய்யக்கூடிய, உபயோகிக்கக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் தன்மைகளையும் பொறுத்து நம்முடைய வழித்தோன்றல்கள் நம்மை பார்த்து நம்மளுடன் பழகி இருக்கிற நண்பர்களும் குழந்தைகளும் சொல்லிட்டு பழகி அடுத்த நிலைக்கு போகிறது. ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆத்தன்டிகேஷன் ஃபேமிலின்னு சொல்லி ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது பாரம்பரியம் மிக்க ஒரு தன்மை உள்ள குடும்பம்னு சொல்லுவாங்க. பாரம்பரியமான குடும்பம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. பாரம்பரியமான குடும்பம்னு சொல்லுறது பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள செய்யக்கூடிய செயல்கள் தூங்கி எழுந்த உடனே மலாஜலம் காய்ச்சிட்டு தான் மற்ற வேலைகளை செய்யணுன்ற ஒரு காலகட்டம் இருந்தது. தூங்கி எழுந்த உடனே ஒரு சில பயிற்சிகளை பண்ணிட்டு தான் அடுத்த செயல்களை செய்யணுன்ற ஒரு தன்மைகள் இருந்தது. தூங்கி எழுந்த உடனே போய் நிலத்தை சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து இயற்கையான அந்த மரங்களில் வந்து குச்சிகளை உடைச்சி பல் துளக்கி முகம் கழுவி அதுக்கப்புறம் வந்து ஆகாரம் எடுத்துக்கிற பண்புகளும் இது மாதிரி பல விஷயங்கள், பல சங்கதிகள் இருந்தது. பெண்களுக்கும் தனி, ஆண்களுக்கும் தனி. அது வழியாக வந்து பயன்படுத்தி அவங்க உடல் ஆரோக்கியத்தை பேணி காத்திருந்தாங்க, மன ஆரோக்கியத்தையும் பேணி காத்திருந்தாங்க. இன்றைய சூழல் அப்படி இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனை மனசு அப்படி சோர்வாக இருப்பாங்க. அப்படி ஒரு மாதிரி என்னப்பா ஒன்றும் இல்லைப்பா, மனசு கவலைப்பா, மனசுக்குள்ள ஒரே உளைச்சல். இதை செய்கிறதா இவங்களும் இதை செய்யணும், அவங்களுக்கு அதை செய்யணும், இவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க. மனசுக்குள்ளே போட்டு ஒரே குழப்பத்தோட நம்ம வாழ்க்கை தரம் ஓடிட்டுருக்கு. இது இப்போது ஒரு இயல்பாக மாறிடுச்சு. இப்போது ஒரு காலத்தில் போய் பார்த்திங்கன்னா அந்த தேநீர் கடையில் கிராமத்துலேருந்து நகரத்துலேருந்து சரி பார்த்திங்கன்னா தேநீர் கடையில் போய்ட்டு தேநீர் கொடுன்னு கேட்பாங்க. அப்போது அந்த தேநீர் தயாரிக்கிற நபர் என்ன கேட்பாங்க, ஆங்கிலத்தில் ஸ்ட்ராங்காவா, லைட்டாவா, மீடியமானு கேட்பாங்க. அது ஒரு காலம். அதுக்கப்புறம் 7 போட்டால் 7 போடாமையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த கேள்விகள் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நகரத்துலேயும் சரி கிராமப்புற தேநீர் கடைகள்லாம் போய் சொல்லி அப்போ ஒரு தேநீர் குடி அப்படின்னா அந்த தேநீர் தயாரிக்கக்கூடிய ஒரு நபர் என்ன கேட்பார் அப்படின்னா, சக்கரை வந்து கம்மியாக ஜாஸ்தியாக இல்லை நான் ஆங்கிலத்தில் நார்மலாக அப்படி கேட்பாங்க. இன்றைக்கு தேநீர் கடையிலே தேநீர் அப்படின்னா குழம்பின்றது காஃபிக்கு பேர், தமிழோட பேர் குழம்பி. இந்த குழம்பின்ற ஒரு விஷயத்தை கேட்டாவே அடுத்த தேநீர் தயாரிக்கக்கூடிய நபர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டால், சக்கரை கூடுதலாக குறைவா? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சர்க்கரை நோய் பரவலாக பரவிட்டு வருது. இந்த சர்க்கரை நோய் பரவலாக பரவிடுறதுக்கு காரணம் மன உளைச்சல். தேவைகின்ற நோய்க்கு மனம் வந்து தேவை, இப்படி செய்கிறதா அப்படி செய்கிறதா அப்படின்ற ஒரு தன்மையில் போயிட்டுருக்கு. அடுத்து இன்னொரு வியாதி, என்னப்பா பிபி மாத்திரை சாப்பிட்டோம்ப்பா, பிபி, பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்த நோய். இதுக்கு காரணம் என்ன? மன அழுத்தம். மனசு வந்து எப்போவுமே வந்து பொறுமிகிட்டே இருக்கிறது, இதை செய்கிறதா அதை செய்கிறதா, வேகம் வேகம் வேகம். ஆனால் வேகத்தில் இப்போ செய்ய சொல்ல பார்த்தீங்கன்னா காரியங்கள் சரியாக வராது. இப்போ அதனால் ஒரு மன அழுத்தம். ஒரே மனசு இறுக்கமாக இருக்குப்பா, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இறுக்கமாக இருக்குப்பா. இப்போது இந்த இருக்குன்ற மன தளர்ச்சி இல்லாத தன்மைக்கு போய்ட்டு அந்த மன இறுக்கம் வந்துடுச்சுன்னா, ஐயோ இதை வேலை செய்யணுமே, படபடப்பு. என்னப்பா சொல்கிறப்பா, அப்படியே படபடப்பாக இருக்குதுப்பா. அதனால் என்னால் அப்படியே பல்லிக ஆகிடுது, டயர்டாகிடுறேன். ஆங்கிலத்தில் எனக்கு ஓய்வு இல்லை, ஆனால் டயர்டாகிடுறேன். உடல் அசதியாக இருக்குது. உடல் அசதி எளிமையாக அவங்க கூட வந்து ஒட்டிக்கும். அந்த செயல்திறன் வேகம் குறைஞ்சிரும். இதுக்கு காரணம் மன உளைச்சல், மன இறுக்கம். அந்த மன உளைச்சலும் மனம் இறுக்கமும் அடுத்து என்ன தன்மையை கொண்டது, படபடப்புன்னு ஒரு தன்மையை கொண்டு வந்துடுது. படபடப்புன்னு ஒரு தன்மையை கொண்டு வந்தோன்னா மூச்சு வாங்கல் அதிகமாகும். இப்போ இது மூச்சு வாங்கல் ஒன்று அதிகமான அந்த குறுகிய மூச்சு. அப்போது நம்ம உடம்புக்கு தேவையான அந்த பிராணவாயு கிடைக்காதனால பார்த்திங்கன்னா
இந்த இருதயம் வந்து வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிடும், அந்த ரத்த அழுத்தம் வேகமாக வந்துடும். இதையெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணிக்க போகிறோம்? ரொம்ப இயல்பு. ஒரு நிதானம் தவறிய காலங்களில் தொடர்ச்சியாக யாருக்காக இருந்தாலும் சரி, நிதானம் தவறிய காலங்களில் தொடர்ச்சியாக அவருடைய காரியங்களையும் செயல்களையும் மாற்றிக்கொண்டு வரும்பொழுது அவர்களுக்கு இடையே வந்துடுறதுன்னு பார்த்திங்கன்னா இரத்த அழுத்த நோய். இந்த இரத்த அழுத்த நோய் வந்தாலும் கூட படபடப்பு வந்துடும். இந்த இரத்த அழுத்த நோயும் படபடப்பு அதிகமாக இருதய தொந்தரவுகள் அதிகமாக வந்துடும். அதுக்கப்புறம் மன உளைச்சல் அதிகமாக வந்துடும். சரி, இதெல்லாம் எப்படி செய்கிறது? அப்போது அந்த இரத்த அழுத்த நோய் வந்துட்டாவே நம்மளோட காரியங்களை சரியாக செய்ய முடியாது, சரியாக சிந்திக்க முடியாது. அடிக்கடிக்கு கோபம் வரும். கோபம் வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த உயர்ற அந்த எமோஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, உணர்ச்சி வயப்படுதல். அந்த உணர்ச்சி வயப்பட்டாலே கோபம் அதிகமாகும். ஆக இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் எது அப்படின்னு நம்ம சற்றே சிந்திச்சு பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, மன இறுக்கம். மண்டையில் போட்டுக்கிற அந்த ஒரு விஷயத்தை போட்டு திரும்ப திரும்ப குழம்பி மன உளைச்சலுக்கு ஆளாகப்படுகிறார்கள். இந்த மன உளைச்சலை நம்ம எப்படி சரி பண்ண முடியும்? இந்த இரத்த அழுத்த நோய் எப்படி நம்ம சரி செஞ்சுக்க முடியும்? இருதய படபடப்பு நம்ம எப்படி செஞ்சுக்க முடியும்? அதே சமயம் பார்த்தா அந்த உடல் சோர்வை எப்படி சரி பண்ணிக்க முடியும்? சீரியஸ் சிந்தனை நமக்குள்ளே எப்படி கொண்டு வர முடியும்? மன அமைதி எப்படி நம்ம கொண்டு வர முடியும்? இப்போ சொல்லுவாங்கப்பா தியானம் பண்ணப்பா. அப்போது ஒரு அழகான ஒரு பாடல் வரி இருக்குது. பாம்பு வந்து கடிக்கையிலே பாழுமுடல் துடிக்கையிலே யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு. அந்த சிரிப்பு எப்படி வரும் அப்படின்னா, எப்போ மனசுக்குள்ள மன உளைச்சல் அதிகமாக இருக்கோ அந்த நபரால் இயல்பாக சிரிக்க முடியாது, சிந்திக்க முடியாது. அப்போ இயல்பாக சிரிக்கவும் சிந்திக்க முடியாமல் போனால் அம்மனிதன் நோய்வாய்ப்படுகிறான். அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி போய்க்கலாம், எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை நோயற்ற வாழ்க்கையாக வாழ்வதற்கு மிக முக்கியமான காரணம் மனம் தளர்ச்சியிட்டு இருக்க வேண்டும். மனம் இறுக்கமாக இருக்கக்கூடாது, இயல்பாக இருக்கணும். எல்லா காரியங்களையும் சீரியஸ் சிந்தனையோடு பண்ணணும். அந்த வேகத்தன்மை இல்லாமல் இருக்கணும். அவசர கதியில் இயங்கக்கூடாது. இப்போது இன்றைக்கு பார்த்திங்கன்னா உட்காந்து கதெல்லாம் பேசிட்டு கடைசியில் டைம் பார்ப்போம், நேரத்தை பார்ப்போம். ஐயோ கடந்து போச்சு, வேகமாக ஓடு, வண்டி வேகமாக ஓட்டு, வேகமாக காரியங்களை செய். அப்போ அங்கே இயல்பாக வர தோற்றக்கூடியது அந்த படபடப்பு, அவசர கதி. அந்த அவசர கதி அந்த வேலையை செய்ய முடியலன்னா, ஐயோ என்னால் இந்த வேலையை செய்ய முடியலையே, நான் நிதானமாக பண்ணியிருந்தேன், இந்த வேலையை செஞ்சுருக்க முடியுமோ அப்படின்னு ஒரு மன உளைச்சலுக்கு, அதாவது பிரயோகிக்கின்ற வார்த்தைகள் கூட அவசர கதியில் பிரயோஜனம் சரியாக இருக்காது. அங்கேயும் துன்பமான வார்த்தைகள் தான் வரும். அதனால் ஒரு சில பிரச்சனைகள் உருவாகும். அந்த பிரச்சனையால் மன உளைச்சல். ஆக மன உளைச்சலுக்கு காரணம் அவசர கதியில் இயங்கக்கூடிய தன்மை, நிதானமற்ற ஒரு தன்மை. ஒரு சிலருக்கு வந்து இந்த கண்ணுக்கு கீழே தடிப்பாக படுத்திருக்கும், ஏன்னா அவங்களுக்கு தூக்கம் இல்லை. காரணம் மன உளைச்சல் காரணமாக சிந்தனை தாறுமாக ஓடுறதுனால அவங்களோட தூக்கம் போயிடுது. சரி, இதெல்லாம் எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த முத்திரைக்கு பேர் சமச்சீர் முத்திரை. ரொம்ப எளிமை இந்த முத்திரை செய்கிறது. இப்போது சிறு வயதில் குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கோவம் வந்துச்சோம்னா அந்த பல்லை அப்படி கடிச்சிக்கிட்டு இப்படி வச்சுட்ருக்கோம், அப்படி இருக்கும் இயல்பு. நாம் அந்த காலத்தில் இருந்திருப்போம். இந்த சமச்சீர் முத்திரை எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆள்காட்டி விரல் சுண்டு விரல் ரெண்டாக நீட்டிக்கிட்டு இந்த நடுவிரலையும் மோதிரையிலையும் மடக்கி இப்படி வச்சுக்க வேண்டியதான். இப்படி வைக்கக்கூடாது, இப்படி மடித்து இப்படி வச்சுக்கணும். வச்சு பாருங்கள். இப்படி வச்ச உடனே இங்கிருந்து அப்படியே அருவி போல் ஒரு நிம்மதி நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய ஆறா தன்மை விரிகிட்டே இருக்கும், நம்ம உயிர் சக்தி பெருகிட்டே இருக்கும். பாருங்கள், அப்படி வச்சு நின்று நம்ம முகம் வந்து இயல்பாக பொலிவாக மாறிடும். ரொம்ப நேரம் தேவையில்லை, அப்படி வச்சு பாருங்கள். அப்படி வச்சு அப்படி கண்ணை மூடி பார்த்திங்கன்னா அந்த ஒரு விதமான ஆற்றல் உங்களோட பெருகுறதுன்னு நம்ம உணர முடியும். நான் இப்போ என்னோடய கண்கள் மாறி போச்சு, அப்படி தான் வச்சுருக்கேன். முதல்ல இயல்பாக பேசியிருந்தேன், இப்போ என்னுடைய கண்கள் மாறி போச்சு.
என்னுடைய பேச்சு துணி மாறி போச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு பேச சொல்ல பார்த்தீங்கன்னா என்னோடய பேச்சு துணை மாறுது. இது அப்படியே பாருங்கள், இப்படி வச்ச உடனே என்னுடைய பேச்சு துணை அது இயல்பான அந்த ஒரு தன்மை மாறி நம் மனதுக்குள்ளே இறுக்கம் என்ற தன்மை விலகி போகுது. மனசுக்குள்ளே இறுக்கம் என்ற தன்மை விலகி போச்சுனாவே என்னுடைய மூச்சுகள் பார்த்திங்கன்னா சுவாசம் ஒரு பெரிய மூச்சு கூட இடையில் வந்தது. அப்போது என்னுடைய மூளைக்கு தேவையான அந்த பிராணன் வந்து எளிமையாக கிடைக்குது. இதனால் படபடப்பு குறையும், இரத்த அழுத்த நோய் கிடைக்கும். ரத்தம் ஹைபிபின்னு சொல்லக்கூடிய உயர் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் கண்டிப்பாக வரும். பாருங்கள், நீங்கள் நிச்சயமாக பார்த்துக்கலாமா? முதல்ல நான் ஆரம்ப காலத்தில் இருந்த முகமும் இப்போ முகமும் மாறிடுறது நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ வச்சு பாருங்கள், இந்த பதிவை பார்த்துட்டே இருக்க சொல்ல இப்படி வச்சு பாருங்கள். உங்களுடைய ஆற்றல் அப்படியே ஏதோ ஒன்று உங்கள் மண்டையிலேருந்து உங்கள் மூளையிலேருந்து அப்படியே விடுபட்டு இயல்பான ஒரு சந்தோஷ நிலைக்கு உங்கள் முகம் மாறுவதை நீங்கள் உணர முடியும். கண்களை மூடிட்டு அப்படி உட்காந்திங்கன்னா ஏதோ ஒரு இன்பமயமான தன்மை இருக்கும். அந்த நெருடல் என்ற தன்மை போயிடும். மன உளைச்சல் உங்களை அறியாமலே கட்டுக்குள் வந்துடும். அந்த வேகமாக இருந்து இந்த துடிக்கு தான் படப்படப்பு அதிகமாக இருக்கா, அப்படி வச்சு பாருங்கள், இயல்பாக ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆக வாழ்க்கையில் எல்லோரும் தினமும் இந்த சமச்சீர் முதிரையை செய்யுங்க. படபடப்பு, அவசர கதி, மூளைச்சோர்வு, உடல் அசதி, முக்கியமாக உயர் இரத்த அழுத்தம், ஒரு சிலருக்கு உயர் இரத்த அழுத்தம் மாதிரி லோ பிபி, அப்போது இருதய செயல்பாடு நன்கு வரும். இப்போ இந்த இடமே பார்த்திங்கன்னா, இந்த இடம் கண்ணு சார்ந்த விஷயங்கள், இந்த இடம் வந்து இருதயம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அப்போது இந்த 2 இடத்துங்களில் நீங்கள் அழுத்தம் கொடுக்க சொல்ல உங்களுடைய இருதயம் நன்கு வேலை செய்கிறது, கண்ணும் பொலிவு வருது. அது நம்முடைய உடல் சக்தியானது அதிகமாக செலவிடக்கூடிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா கண்கள். ஏன்னா கண்கள் வழியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது இந்த சமச்சீர் முத்திரையை செய்ய பார்த்திங்கன்னா உங்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் பிரச்சனை காணாமல் போடும், படபடப்பு காணாமல் போயிடும். அந்த மன உளைச்சல் அது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகட்டும், எவ்வளோ பெரிய துன்பம் ஆகட்டும், எவ்வளோ பெரிய சிக்கலாக இருக்கட்டும், ஒரு 3 நிமிடம் வச்சு பாருங்கள். அந்த சிக்கல் எளிமையை எப்படி தீர்க்கிறது தன்மை வந்துடும். தினமும் ஒவ்வொருவரும் இந்த சமச்சீர் முத்திரையை 10 நிமிடங்கள் செஞ்சீங்களா போதும், முகம் பொலிவுறும், சிந்தனை வளம் பெருகும், செயற்கரிய காரியங்கள் உங்களால் செய்ய முடியும், மன உளைச்சிலிருந்து உங்களால் வெளிவர முடியும். உயர் இரத்த அழுத்தம், குறை இரத்த அழுத்தம் நோய் தன்னால் விலகும். நீங்கள் சாப்பிடுகின்ற எடுத்துக்கொள்ளுகின்ற அமுதமானது உணவானது எளிமையாக செரிமானமாகி அந்த சக்தியே கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான முத்திரை இந்த சமச்சீர் முத்திரை. ஆக நம்ம எல்லோரும் இதை செஞ்சு பழகுவோம். நோயற்ற வாழ்வை நாம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.